வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, ஆண்டுதோறும் மகா பரிநிர்வாண் திவாஸ் தினத்தில் அம்பேத்கரை நினைவு கூர்வதாக குறிப்பிட்டுள்ளார். கண்ணியம் மற்றும் ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்தவும் இளம் தலைமுறையினருக்கு உத்வேகமாக திகழ்ந்து வருகிறார் என்றும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை தனித்தே சந்திக்கப் போவதாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் அறிவித்துள்ளார். 234 வேட்பாளர்களையும் ஒரே நேரத்தில் அறிமுகப்படுத்தும் மாநாடு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் திருச்சியில் நடக்கும் எனவும் சீமான் அறிவித்திருந்தார். இந்நிலையில் முதற்கட்டமாக 100 பெயர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை சீமான் அறிவித்தார். வேட்பாளர்கள் பட்டியலில் இடும்பவனம் கார்த்திக், இயக்குனர் களஞ்சியம், சந்தனமர கடத்தல் வீரப்பன் மகள் வித்யாராணி ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. நிலவுக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்தை வரும் 2040இல் இந்தியா செய்து முடிக்கும் என இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் தலைவர் நாராயணன் கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணன், அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் பயன்பாட்டுக்கு வரும் என்று கூறினார். நம் நாட்டில் விண்வெளித்துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளதாக கூறிய நாராயணன், அடுத்த 3 ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையில் ராக்கெட்டுகள் ஏவப்படும் என்றார். இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்களின் சேவை முடங்கியதால் ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட் நிறுவனங்களின் விமானங்கள் தொடர்ந்து இயங்கி வருவதால் அந்த விமானங்களில் டிக்கெட் கட்டணம் வரலாறு காணாத அளவுக்கு பல மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையில் இருந்து கோவை செல்வதற்கு வழக்கமாக 10,000 ரூபாய் வரை மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஏர் இந்தியா விமானத்தில் 55,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குமரிக்கடல் நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி காரணமாக தற்போது டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அரபிக்கடல் பகுதியில் நிலவும் தாழ்வு சுழற்சி கிழக்கு காற்றை ஈரப்பதன் காரணமாக வால்பாறை முதல் கன்னியாகுமரி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும், திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC10 சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.